இப்போ விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி இடையில இருக்கக்கூடிய இந்த சின்னம் இது ஜோதிட ரீதியாக ஏதாவது உணர்த்துதா? அவருடைய பெற்றோர் சொன்ன விஜய்னாலே வெற்றி அப்படின்னாங்க. இன்னொன்று பேரில் வெற்றி கழகம்னு இருக்கு. நம்முடைய பிரபல ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை பார்த்துருப்பீங்க. மஞ்சள் மற்றும் சிவப்பு இருக்கிறது, இடையில வாகை மலர் இருக்கிறது, யானை இருக்கிறது. இது ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே ஒரு கொடின்னு சொல்லும்போது அதனுடைய நிறமும் அதுல இருக்கிற சின்னங்களும் மிகப்பெரிய பேரும் புகழும் தரும் சார். அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேற கட்சியினுடைய சின்னங்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா கை இருக்கும், அதே மாதிரி அந்த தலைவருடைய படங்கள் இருக்கும். ஆனா இந்த சின்னத்துல பாத்தீங்கன்னா வாகை மலர், வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய வாகை மலர் சொல்லியிருக்காங்க. ஆனா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இன்னைக்கு குருவாரம், வியாழக்கிழமை, சங்கடார சதுர்த்தி நாள். இதை எல்லாத்த விட இந்த நாள் சங்கடார சதுர்த்தி ஆரம்பமே சாயந்தரம் தான். காலையில குளிகை காலத்துல இவரு இத விதை போட்டிருக்காரு. அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா ராகு காலம் யமகாண்டத்தினுடைய பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குளிகை காலத்தினுடைய பலன் வேற மாதிரி இருக்கும். குருவனுடைய நாளாக இருக்கிறதுனால குருவனுடைய அம்சமான இந்த நாள்ல மஞ்சள் நிறத்திலையும் செவ்வாயினுடைய அம்சமான சிகப்பு நிறத்திலையும் குரு மங்கள யோகத்துல இந்த கொடி இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனா ஒரு ஸ்திரமான யானைகளினுடைய சின்னம் இல்லாம ஒரு நிமிர்ந்த நிலையில ஒரு கால்களை தூக்கி இருக்கக்கூடிய சின்னம் இருக்கிறதுங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த குதிரைகள், யானைகள் இதெல்லாம் ஒரு மனிதன் போருக்கு போயிட்டு வரும்போது அதனுடைய சின்னங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சிலைகளாக வடிச்சு வைப்பாங்க. நீங்க மென்ரோ சிலை பாத்தீங்கன்னா கூட வெற்றிக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த குதிரை எப்படி இருக்குங்கிறத குறிக்கிறது தான் அந்த சிலை. அந்த மாதிரி தான் இந்த யானையினுடைய இது கூட 2 கால்களை தூக்கி நிக்கிறதுங்கிறது நிலையான ஒரு வளர்ச்சியை தருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனால் நிறங்கள் பேரையும் புகழையும் தரக்கூடியது. வாகை மலர் பொதுவாகவே இந்த ட்ரேட்மார்க் எடுக்கிறது, அதே மாதிரி இந்த கொடிகள்ல வைக்கிறது சில ஸ்திர சின்னங்கள் நம்ம வைக்கணும். நீங்க அந்த ஸ்திர சின்னங்கள் வைக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு பேர் வைக்கும்போது கூட மலர்கள்ல வைக்கக்கூடாது, நதிகள்ல வைக்கக்கூடாது அப்படின்னு பொதுவான ஒரு பலன்களை சொல்லுவாங்க. இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பூச நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பூச நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்ம நட்சத்திரமா இருந்தாலும் சந்திராஷ்டம தினம் இன்னைக்கு. இந்த சந்திராஷ்டம தினத்துல புதிய வேலைகள் செய்யறதும் புதிய விஷயங்களை தொடங்குறதும் அவ்வளவு நல்லது இல்லை. அந்த நாட்கள்ல இவர் கொடிய மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரசிகர்களை நேயர்களை அரசியல்ல கொண்டு சேர்க்கணும். இல்ல நீங்க சந்திராஷ்டம் இதுன்றீங்க, குளிகைன்றீங்க. விஜயும் இல்ல அவர் சார்ந்து இருக்கவங்களும் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. குறிப்பா புஷி ஆனந்த் இதெல்லாம் பார்த்துருப்பார்ல, ஜோதிடம் எல்லாம் பார்த்து தானே இந்த நல்ல நேரம், இந்த நேரம் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்ப இதை செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? பார்த்து இருந்தாங்கன்னா இதை இந்த காலத்துல செய்ய வேண்டிய 9ல இருந்து 10:30. இப்போ நான் கூட இந்த 9ல இருந்து 10:30 முடிட்டோம். நான் என்னுடைய பேட்டியை நான் தரேன்னு சொன்னேன். எதுக்காகன்னா அதுக்கப்புறம் நல்ல நேரம் 10:30 மணிக்கு மேல இல்ல ஒரு 10:15 ஆரம்பிப்பாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா சூரிய உதயாதி நாழிகை நம்ம கணக்கெடுக்கணும். அதனாலதான் பேட்டி கூட நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க எத்தனை மணிக்கு தான் கொடி ஏத்துறாங்கிறது பார்க்கணும் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு கட்சிக்கு எது ரொம்ப முக்கியம்னா, ஒரு சின்னம் ரொம்ப முக்கியம், கொடி ரொம்ப முக்கியம், நிறங்கள் அதனுடைய குணங்களை கொடுக்கும் சார். அது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அது காங்கிரஸ் கூட சொல்லுவாங்க, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணாரு, அதனாலதான் அந்த கைகளை வச்சாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை சார்ந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டம தினத்தை இவர் ஏன் கால்குலேஷன் பண்ணல? இல்ல அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் அதுக்கு காரணமா இருக்கலாமோ?
என்னதான் பொது இவர்தான் பலன் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தோடு ஒத்து போறப்ப சில நேரங்கள் சரியான நேரங்களா இருக்கும்ல. இந்த கட்சியை ஆரம்பிக்கிறது இவர் தானேங்க. இவர் தானே அந்த டோட்டல் பிக்சரு, அவர் தானே. ம். அந்த கட்சியினுடைய ஆதார ஸ்துதியே அவர் தான். அவருடைய ஜாதகம் தான் பேசும். அவர் தானே அந்த கொச்சி கொடியை ஏத்துறாரு. ம். ம். நீங்க இந்த கட்சியினுடைய பேர் கூட முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது, அதை திருப்பியும் மாத்தினாங்க இல்லைங்களா? அவ்வளவு அவசரம் என்ன? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணிருக்கலாம். இன்னைக்கு மகா சங்கட சதுர்த்தி, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. எவ்வளவுதான் நாம செயல்கள் செஞ்சாலும் அந்த மகா சங்கட சதுர்த்தி வந்து சங்கடங்களை தீர்க்கும் நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். நன்றி திரு பாலகிருஷ்ண ரெட்டி. இணைந்து உங்களுடைய பார்வைகளை இந்த தினத்தில் இந்த கொடியை, கொடியினுடைய சின்னங்களை, நிறங்களை அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதனுடைய ஜோதிட பலன் என்ன அப்படின்றத விளக்குனீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து விஜய் அவர்களுடைய இந்த கொள்கை பாடல் எதை உணர்த்துகிறது, தமிழக அரசியலில் விஜயனுடைய இந்த கொடி என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது,